குத்தகை, உன் சேலையை ரசிக்க வேண்டியவன் உன் புருஷன், நீ போட்டுக்க நகையை ரசிக்க வேண்டியவன் புருஷன், நீ போட்டுக்க லிப்ஸ்டிக்கை ரசிக்க வேண்டியவன் புருஷன், உன் வலையில ரசிக்க வேண்டியவன் புருஷன், நீ மாங்கெடுத்து பூ எடுத்து அதை அந்த வாசனையை அனுபவிக்க வேண்டியவன் புருஷன். அவனுக்கு எதுவுமே கிடையாது. வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு, தலையை கிளச்சு விட்டாச்சு, நைட்டி பழைய நைட்டி நாத்த புடிச்சு கலக்கு நைட்டி ஆத்துக்கு மாத்தியாச்சு, வெளியே போக சீரிசிங்கா இருச்சு. நவுது பில்லாஹி மின்ஹா. அன்பர்களை பெருமானார் சொன்னார்கள், எந்த பெண் தன் உடலை அலங்கரித்த வண்ணமாக வெளியே செல்லுகிறார்களோ பைய கதா வக்கதா அவள் விபச்சாரின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரங்கிறது அன்பர்களே உச்சகட்ட விபச்சாரம், கண்ணு விபச்சாரம் செய்து, காது விபச்சாரம் செய்து, ஏன் அந்நிய பெண்ணை பார்க்கறதும் விபச்சாரம். பெருமானார் வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சாங்க. இன்றைக்கு எத்தனையோ தலைவருடைய வெளி போட்டோக்களை நீங்க பேப்பர்ல பாக்குறீங்க, உள்ரகத்தை எடுத்து பார்த்தா மிக கொடூரமா இருக்கும். உள்ரங்க போட்டோ எடுத்து பார்த்தா கொடூரமா இருக்கும். ஆனால் பெருமானார் அந்தரங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா? பெருமானுடைய அன்பு மனைவிமார்கள் கூடயே இருந்து வாழ்க்கையை பார்த்த மனைவிமார் சொல்றாங்க, மா மஸ்ஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத இம்ராத்தின் கத்து. பெருமானார் தங்கள் மொத்த வாழ்க்கையிலே அந்நிய பெண்களுடைய ஒரு சுண்டு விரலை கூட தொட்டதே இல்லை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். ஒரு சுண்டு விரல கூட தொட்டதில்லை. அத்தகைய புனிதர்களாக வாழ்ந்து காமிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு என்ன தலைவரா சேலஞ்ச் சொல்ல முடியுமா? எவனாவது சொல்ல முடியுமா என் வாழ்க்கை அந்த மாதிரி புனிதமான வாழ்க்கை சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா உண்மையா இருக்க முடியுமா? அது அல்லாஹ் அக்பர். அந்த பெருமானுடைய அன்பு மனைவிமார்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே அந்நிய பெண்களுடைய விரலை கூட தொட்டதில்லை. சொல்லிட்டு பெருமானார் குர்ஆன்ல ஆயத் சொல்லி ஓதி காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லில் முஃமினீன, குர்ஆன் சொல்லி காட்டுது, குல்லில் முஃமினீன, முஃமின்கள் எடுத்து சொல்லுங்கள், யகுல்லு மின் அப்சாரிஹிம், தங்கள் பார்வைகளை கீழே தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபது மின் ஃபுரூஜிஹிம், தங்களுடைய மானம் மரியாதைகளை கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று முஸ்லிமான ஆண்களுக்கு உத்தரவிடுங்கள். பார்வை தாழ்த்திக்கங்கிறாங்க. நல்லா கவனிங்க, காலேஜ் பசங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஏன் எல்லாமே எங்க ஆரம்பிக்குதுங்க? நெருப்பு கண்ணுதான் ஆரம்பிக்குது. பார்த்த பார்வையில பச்சை தண்ணியே பத்திக்கிச்சுன்னு படிக்கிறான். என்ன ஆகுதுங்க? இப்படின்னு முதல்ல பார்வை, அண்ணனும் பார்த்தால் அவளும் பார்த்தாள், பார்வையில ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னாடி என்ன? ஒரு சிரிப்பு, அப்புறம் அவள் ஒரு சிரிப்பு, அவ பஸ்ல ஏறி ஒரு சிரிப்பு, இங்க ஒரு சிரிப்பு, அப்புறம் அடுத்து டாட்டா, அப்புறமேல அவருக்கு டாட்டா, ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா அத்தாவுக்கு டாட்டா. கடைசியில் என்ன ஆகுதுங்க? இங்க டாட்டா கிட்ட ஆரம்பிச்சு, அதுக்கு பின்னாடி தபாலு, அதுக்கு பின்னாடி டேட்டிங், அதுக்கு பின்னாடி அம்மா அத்தாவுக்கு டாட்டா. எங்க ஆரம்பிச்சது? எல்லாத்துக்குமே அடிப்படை கண் பார்வையில ஆரம்பிச்சது. அதனால பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், மூமினானவர்களுக்கு சொல்லுங்கள், அந்நிய பெண்களை கண்ணெடுத்து நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். தெருவில் நடந்து போகின்றீர்கள், பெருமானார் சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண், அழகான பெண் வருகிறாள், கண் பார்வை பட்டு விட்டது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி பார்வை திருப்பிக் கொள்ளுங்கள், மீண்டும் ஒரு முறை ரசித்து பார்க்காதீர்கள் அந்த பார்வையை. இது ஆண்களுக்கு மட்டும் சொல்லல. அடுத்து அல்லாஹ் சொல்றான், குல்லில் முஃமினாத்தி, முஃமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், யகுதுல்ல மின் அப்சாரிஹின்ன, தங்கள் பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும், வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, தங்கள் கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுங்கள் அந்த முஃமினான பெண்களுக்கு. அப்ப நீ முஃமினான பெண் வீட்டுல உட்கார்ந்து கதவை திறந்து தெருவில் போற ஆம்பளை பார்த்து அதை வேண்டாம் என்ற மார்க்கம் ஏன் சொல்ல தெரியுமா? இன்னைக்கு பாப்பா வாட்ட சாட்டமா தெரியுமா? ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவான். என் புருஷன் பார்த்தா கருவாச்சிக்கு பிறந்த கருவாயனா இருக்கிறான், அவன் பாரியா என்ன அழகா போறான், பார்ப்பாய், கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா கல்வில அவனுக்கு வித்தியாசம் ஏற்படும், அவன் அழகிலே மயங்குவாய். பேப்பர்ல நியூஸ் வருகிறது, எத்தனையோ நியூஸ் எடுத்து பாருங்க, டெய்லி நியூஸ் இல்லாத பேப்பரே கிடையாது. கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை போட்டு தள்ளிவிட்டான். எப்படிங்க? கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவன் தலையில அம்மி போட்டு கொலை, மின்சாரம் பாய்ச்சி விதவிதமா டிசைன் பண்ணி யோசிச்சு செய்றாங்கப்பா. உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிச்சா எப்படி புருஷனை கொலை பண்றது? நவுது பில்லாஹி மின்ஹா. மூணாருக்கு கொண்டு போய் 3 பேர் சேர்ந்து கொலை. எங்கங்க டூர் போற மாதிரி போய் புருஷனை கொலை பண்றா? இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டா செஞ்ச காரணம். அது வீட்டுல டிவி போட்டு வச்சுட்ட, முதல்ல அந்த டிவியில அழகழகான சினிமா படம், அழகழகான ஆம்பளை படம் வருது, எல்லாத்தையும் பாக்குறா, ஒப்பிட்டு பாக்குறான். டேங்கப்பா, என் புருஷன் கர்ப்பாம்பூச்சி கண்டா தூரத்துல விட்டு அடிச்சுட்டு ஆடி உள்ள வரலாமான்னு கேட்கறான். அவன் ஒருத்தர் எட்டி உதைக்கிறான், 10 பேருக்கு விழுகிறாயா. அந்த மாதிரி புருஷன் எனக்கு கிடைக்கலையே அவன் நினைக்கிறான். அப்ப அவன் நினைச்சது காரணம் என்ன? நீதான் கெடுத்த அவளை. குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, வலிமார்கள் வரலாறு தெரியாது, நீ கொண்டு ஊரா விட்டு போட்டோ எல்லாம் காமிச்சோன்னு கண்ட நடிகருடைய போட்டோ எல்லாம் பார்த்தா நீ அழகு இல்லாம தெரியற அவளுக்கு, அவன் அழகா தெரியறான், அவன் வீரனா தெரியறான். அப்பாடி வாழ்ந்தா அந்த மாதிரி புருஷன் கூட வாழணும்னு நினைக்கிறான். அது சினிமா அப்படிங்கறது விளங்குறது இல்லை. அப்படி அவன் மிஷின் கன் எடுத்து 10 பேர் சுடுறானுங்க, எட்டி ஒரு உலகம் உழைச்சார் தலைவர், 10 பேரும் அப்படியே குழியில உண்டானுங்க. அப்பாடி என்ன வீரம், என்ன வீரம். நம்ம புருஷன் தான் இருக்காரு, பள்ளி கண்டா தெருவுக்கு வெளி கொண்டு அடிச்சிட்டியா உள்ள வரலாமான்னு கேட்கிறாரு. இவன் கம்பேர் பண்றாங்க. அப்ப கம்பேர் பண்ற காரணம் நீ தான் காட்டி கொடுத்த, நீ தான் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து
போன் நம்பர் வாங்கிக்கிறான், கடையில் இருக்க கவுண்டர்ல நம்பர் கொடுக்குறான், என்ன வேணா போன் போடுங்க சார் அப்படின்னு. 4 தடவை போன் போடுறா, 5வது தடவை குடும்பம் நல்லா இருக்குல்ல, புருஷன் நல்லா இருக்காருங்களா, வெளியூர் போயிருக்காரா, நான் வேணா ஹெல்ப் கூட்டு வரட்டுமா கேட்கறான் 5வது தடவை. நீ ஏன்டா தெருவு கூட்டிட்டு போன அவளை? மாதம் 1 வருஷம் உனக்கு இருந்துச்சா? முதல்ல அவளுக்கு தேவையான சாமான் நீல வாங்கி தரணும். என்ன மளிகை சாமான் சொல்லு, நான் வாங்கி தரேன். நீ எதுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச? நீ எதுக்கு போன் வாங்கி கொடுத்த? நண்பர்களே, இன்னைக்கு காலேஜுக்கு பிள்ளைகள் அனுப்புறன்னு போன் வேற வாங்கி கொடுத்து கேட்க சைக்கிள், அந்த மாதிரி செய்திகள்லாம் வருது. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க போற ஒவ்வொருத்தையும் என்னென்ன செய்திகள் எப்படி எப்படிலாம் வருதுன்னு. ஏதோ ஒரு ஊர்ல குமுதத்துல பேப்பர்ல போட்டிருக்கான், கருக்கலைப்பு ஆஸ்பத்திரியில போனா காலேஜ் பெண்களுடைய கூட்டம் ரகசியமா வந்துட்டு போயிட்டு இருக்கிறான். எத்தனை பேர்ட்டு போனாலும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் காப்பாற்றும். இதுல வேற மானம் கட்டத்தனமா நம்ம பிள்ளைகளை தெருவில் அமைச்சிட்டு பாலிகான பெண்களை, வயதுக்கு வந்த பெண்களை எந்த பாதுகாப்புல யாரை நம்பி அனுப்புறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, சொல்லுங்கள் முஸ்லிமான பெண்களிடத்திலே பார்வைகளை கீழே தாழ்த்திக் கொள்ளட்டும், அந்நிய ஆண்களை பார்ப்பது தட்டப்படி குற்றம் அவர்களுக்கு. ஏன் மார்க்கம் கண்டிக்கிறது அன்பர்களே? நிம்மதியா கணவன் மனைவியோடு சந்தோஷமா வாழ்ந்த குடும்பத்தில் புயல் வீசக்கூடியதாக எத்தனை குடும்பம் சண்டியில் நிக்கிறதா டெய்லி பேப்பர்ல வருது. அதெல்லாம் பேப்பர் நியூஸ் நினைக்காது, நாளைக்கு உன் பக்கத்து ஊர்ல நடக்கும், நாளைக்கு உன் வீட்டுல நடக்கும், அப்பதான் தெரியும். அது ஆரம்பத்தில் இஸ்லாம் கிள்ளி எறிகிறது. வேண்டாம், உன் பெண்களுக்கு அந்நிய ஆண்களை காட்ட வேண்டாம். நீ இன்னைக்கு பார்த்தா பஸ்ல ஒரு பெண்கள் கூட்டம், நண்பர்களே, புர்கா கூட்டம் தான் எங்க பார்த்தாலும். அது ரம்ஜான் வந்து துணி எடுக்கிறது, புருஷனுக்கு கையில் எடுக்கிறது பொண்டாட்டி, புருஷனுக்கு பலி எடுக்கிறது பொண்டாட்டி. அட நீ சேலை கொண்டு வந்து வாங்கி கொடுத்தா கட்ட மாட்டாளா? இல்லைங்க, உங்களுக்கு டிசைன் தெரியாது, அழகான டிசைன் நான் தான் பொறுக்கி எடுப்பேன். எனக்கு எந்த டிசைன் அழகா தெரியுதோ அதை வாங்கி தரேன், நீ கட்டி நான் ரசிக்கத்தான வாங்கி தரேன், நான் பார்த்து ரசிக்கணும். எனக்கு எந்த சேலை அதிகம் அழகா தெரியுதோ வாங்கி தர, நீ கட்டுடி. ஊரா பார்த்து ரசிக்கிறதுக்காக சேலை, அது நான் பார்த்து ரசிக்கதா சேலை. அன்பர்களே, இன்னைக்கு எத்தனையோ ரம்ஜான்ல பார்த்தா இங்கு இஃப்தார் வசதி செய்யப்பட்டுள்ளது, இங்க நோன்பு திறக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. எதுக்குங்க? காலையில போய் அங்கே சஹர் இஃப்தார் செஞ்சு குடியே இருக்கிறாங்க ஜவுளி கடையில போய். நல்ல வேலை, இன்னும் கொஞ்சம் காலம் போனா இங்க ஏத்திகா வசதி செய்யப்பட்டுள்ளது, 10 நாள் தங்கலாம். எங்கள் ஹோட்டல், எங்கள் கடைகள்ல ஏத்திகா வசதி செஞ்சிருக்கிறோம். நீங்க வருஷமெல்லாம் இங்க தாராளமா தங்கி துணி எடுத்துட்டு மெதுவா போலாம். அப்படியே வந்தாலும் வந்துடும். கொஞ்சம் கடைகள்ல நோம்பு துறக்கலாம், வடை சமோசா ஏற்பாடு, கஞ்சியில காய்ச்சிட்டாங்க இப்ப எல்லா ஊர்லயும். இவன் கஞ்சியே காய்ச்சியறாங்க அரிசியில போட்டதுக்கு. அன்பர்களே, இவையெல்லாம் ஏற்பட காரணம் என்ன? நீ பெருமானுடைய வாழ்க்கையை நீ பின்பற்றாத காரணத்தினால். பெருமான் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஓ மனைவி உனக்கு மனைவி, உனக்கு மட்டும்தான் மனைவி, ஊரானுக்கு மனைவி அல்ல. அவர் உலகம் எல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய மனைவி அல்ல. என்ன ஆகுது கதை? மனைவியை நீங்கள் மனைவியாக வையுங்கள், உங்களுக்கு மட்டும் மனைவியா வை. அவன் அழக நீ ரசிக்க அல்லாஹ் கொடுத்தது. மான ரோஷம் இல்லாமல் தெருவுக்கு அனுப்பினா நீ, அவன் அலங்கரித்து பூ வச்சுட்டு மேல ஏறுறான். ஒரு பஸ்ல ஏறினா ஒரு விழாவுக்கு வரணும்னு சொன்னா பஸ்ல ஏறுறோம், எத்தனை ஆம்பளைகள் ஏறுகிறார்கள். அவ பூவும் பொட்டு வச்சு முன்னாடி நிக்கிறா. அந்த கலர், அந்த வாசனை இவனை இழுக்கிறது. எங்க போய் விடுது? கடத்திட்டு போறான். அன்பர்களே, பெரியார்களே, இதுக்கெல்லாம் காரணம் பெருமானார் சொல்லி காட்டினார்கள், கண்டித்தார்கள் பெருமானார் சொன்னார்கள். ஒருமுறை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தன் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு என்ற சஹாபி வருகிறார், வந்து உட்கார்றார். உடனே சொன்னாங்க, ஆயிஷா உள்ள போமா, ஆம்பளைங்க வராங்க, உள்ள போ. அப்ப அண்ணே ஆயிஷா கேட்டாங்க, யார் சொல்லல? வந்த சஹாபி ரெண்டு கண்ணுமே தெரியாது சுத்தமா. அதனால அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் என்னை பார்க்க போறது இல்ல, அவங்க நான் ஏன் உள்ள போய் சொல்றீங்க நீங்கன்னு கேட்டாங்க ஆயிஷா. பெருமானா கேட்டாங்க, கோபமா பார்த்து கேட்டாங்க, அப்ப உம்மியா வாணி அன்துமா, அன்னை ஆயிஷாவும் ஜைனப் இருந்தாங்க நினைக்கிறேன். இந்த 2 பேரையும் பார்த்து பெருமா கேட்டாங்க, அவரு தான் கண்ணுல, உங்க 2 பேரும் கண்ணு பொட்டா யாருன்னு கேட்டாங்க. சொல்லாரு, நீங்க கண்ணு இருக்கிறவங்க 2 பேருக்கும் உள்ள போக மரியாதைன்றாங்க. சொல்ல கண்டித்தார்கள் பெருமானா. சொல்ல ஏன் அன்பர்களே, அதில் தான் நடக்கிறது. அதனாலதான் எல்லா பிரச்சனையும் நடக்குது. புது பட கேசட்டா வாங்கி போட்டு கொடுக்கிற உன் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு நீதான் காரணம். ஏன் அவன் இந்த பிஞ்சு பருவத்திலே, எல்கேஜி படிக்கிற பருவத்திலேயே, யூகேஜி படிக்கிற பருவத்திலேயே காதல்னா என்ன அன்பர்களே? எல்கேஜி பையன் காதல் கெடுத்து கொடுக்குறான், அங்க படிக்கிற இன்னும் பொம்பளை பிள்ளைக்கு. எங்க வயசு 5 முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள என்ன செய்யறாங்க, இவன் லவ் லெட்டர் கொடுக்குறான் அந்த பிள்ளைக்கு. ஏங்க பார்த்த இவன் கேர்ள் ஃபிரெண்டு யாருங்க? எல்கேஜி பையன் 5 வயசு ஆகுது. நீ கொண்டு புது படமா வீட்டுல போட்டு காமிச்சாலே என்னென்ன காட்டுறான்? முந்தில காட்டுறது வேற, இப்ப காட்டுறது வேற. லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு கட்டல் வரைக்கும் காமிச்சிடறான். நீ கட்டல் வரைக்கும் கடைசி கட்டத்தை காட்டுறது இல்ல, மத்த எல்லாத்தையும் காட்டிடுறான். அவன் எல்லாமே மனசுல பதிஞ்சு போயிருது. அல்லாஹ் அக்பர். அன்பர்களே, இந்த மாதிரி காலகட்டங்களில் தாய்மார்கள் எப்படி பெண்களை நெருப்பு மாதிரி வளர்க்க வேண்டும் சொல்வார்கள். ஒரு காலம் இருந்தது, இஸ்லாமிய தாய்மார்கள் நன்றா யோசிச்சு பாருங்க. வயசு பிள்ளைகள் இஸ்லாமிய பெண்கள் வீடுகளில் இருப்பார்கள். அவர்களை பார்ப்பதற்கு சின்னமா பெரியம்மா போன்ற சொந்த பண்ண வருவாங்க வீட்டுக்கு.
அவங்களுக்கே வெக்கப்பட்டு உள்ள ஓடிடுவாங்க. அசிமா இருக்கு கேட்கறதுக்கு இல்ல, அப்படிமா நினைச்சு வந்துருது. பொம்பளைக்கு வருவாங்க சொந்த பந்தங்கள்லாம், அவங்க வெக்கப்பட்டு உள்ள போய் வந்துடுவாங்க. எங்கடி பாத்திமா காணா அப்படின்னு அவங்க கேட்கணும். பாத்திமா கூப்பிடுறாங்க, 10 தடவை கூப்பிட்ட பின்னாடி மெதுவா வந்து திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று முகத்தை மொத்தம் காமிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் ஓடிடுவா, சமையல் அறைக்கு ஓடிடுவா. பொம்பளைக்கு வெக்கப்பட்ட காலம். இன்னைக்கு நாம வெக்கப்பட வேண்டியது பொம்பளைங்கள. பஸ்ஸுக்கா நின்று இருக்கிறோம், இன்னைக்கு பஸ் ஏறும்போது நின்று இருக்கிறேன். அங்க இருந்து பஸ் வந்து முன்னாடி நிக்குது, நான் தான் முதல்ல ஏற வேண்டியவன். 10 பேர் வந்து இடிச்சு ஆக பாருங்க, அப்படி நான் வந்து நின்றுட்டேன். அவ இடிச்சு கிடிச்சு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் அக்பர். அன்பர்களே, சில நேரம் எப்படி ஆச்சு நீ பொம்பளைங்க கதி. ஒரு நேரத்துல பார்த்தா பெண்கள் உட்கார்ந்து இருப்பார்கள், நாம ஒரு சீட்டு பக்கத்துல காலி இருக்கும், ஆனா பெண்கள் பக்கம் உட்காரக்கூடாது என்பதற்காக வெக்கப்பட்டு நம்ம நின்றுக்குவோம், ஆம்பளை நின்றுக்குவோம். இப்ப உட்கார்ந்து பொம்பளை வந்து ஐயா தள்ளி உட்காருங்க, வயசு புள்ளியா இருக்கிறா, அவன் வயசு பையனா இருக்கிறான், தள்ளி உட்காரு, இவ உட்காந்துக்கிறா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான், அவன் எச்சு நின்றுக்கிறான், வேணா ஐயா வேணா பிரச்சனை உண்டு. அன்பர்களே, மானம் மரியாதை எங்க போயிருச்சு, எங்க போச்சுன்னா மானம். ஏன் அந்த மரியாதை இல்ல? எல்லாம் இந்த டிவி அவைகளை போட்டு காண்பித்து, இந்த அற்பமான படங்களை போட்டு காண்பித்து கொஞ்சம் கூட மான ரோஷம் இல்லாம இன்னைக்கு பெண்கள் ஆகிட்டாங்க. அன்பர்களே, இவ்வாறு இந்த பெண்களை மான ரோஷம் இல்லாம ஆக்குறது காரணம் என்ன? அன்பர்களே, நாம தான் காரணம். இடித்து கொண்டு போகிறார்கள், இடிச்சுக்கிட்டு ஆம்பளை இடிச்சு